எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மணி மைண்டடு தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு காசு தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்குது. அதனால நாம நிறைய அளந்துட்டு போகிறோம். அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தது இந்த வீடியோ போட்டுருக்குறேங்க. ஒரு பிஸ்னஸ் தோல்வி அப்படின்னா ஒரு தவறான முடிவு எடுக்கிறதெல்லாம் தவறு. என்னோட அனுபவத்தை அதனால இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேங்க. நான் முன்ன அவ்வளோ பெரிய முதலாளியெல்லாம் இல்லை, இருந்தாலும் நாமளும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அதனால எல்லாரும் பெரிய பெரிய வின்னிங் ஆனவங்கெல்லாம் நிறைய ஊக்கம் தர மாதிரி சொல்றாங்க. ஒரு சாமானியனா நானும் என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஒரு தொழில் பண்றது அப்படின்னா என்னோட இதுல சொல்றேங்க, நான் பார்த்த வரைக்கும் வின் பண்ணவங்க அவங்க கஷ்டப்பட்டு வந்ததை மட்டும் தான் சொன்னாங்க. எப்படி வின் பண்ண அப்படிங்கிறத சொல்லல. நான் இன்னைக்கு அதை சொல்ல போறேன். எப்படி வின் பண்றோம் அப்படிங்கிறதையும் என்னோட இதோட சேர்த்து சொல்றேன். நாங்க ஒரு 10 வருஷம் இந்த போர்வெல் தொழில தான் இருந்தோம். அப்புறம் திடீர்னு எங்க ஓனர் இறந்துட்டாரு. அப்புறம் ஒரு 2 வருஷம் நாங்க எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம். அப்புறம் அப்படி சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது அங்க இருக்க ஆளுகள்லாம் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துட்டு இந்த அமாவாசையான ஒரு சீட் படிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சீட் போட்டோம். அதுல ஒரு 20,000 கடைசி எங்களுக்கு வந்துச்சு. நானும் தம்பியும் சேர்ந்து அந்த காசை எடுத்து சரி விசிட்டிங் கார்டு அடிச்சு அப்படி நம்ம பழைய தொழிலே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விசிட்டிங் கார்டு அடிச்சு அப்படி கொடுத்து பார்க்கும்போது பார்த்தா நல்லா வேலை வரக்க ஆரம்பிச்சிருச்சு. வேலை வந்துருச்சு. அப்புறம் நம்மளுக்கு நீ வண்டி வாகனம் எல்லாம் வேணும். அதுக்கு எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அதுக்கெல்லாம் இல்லை. நம்ம 100 ரூபா கூலிக்கு போயிட்டு இருந்தவங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பா கடவுள் மாதிரி, அவரெல்லாம் என்னோட வாழ்க்கையில தெய்வம். நான் கும்பிட்ற சாமியும் அவரும் கிட்டத்தட்ட ஒன்னே தாங்க. மனுஷன் எல்லாம் அவர் நான் முடிஞ்சதை திரட்டி கொடுத்தாரு. ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தாரு. அன்னைக்கு முதலீடுக்கு ஒரு 7-8 லட்ச ரூபாய் ஆச்சு. அந்த 3 லட்சத்தை வச்சு நாங்கள் வண்டி வாங்கினோம், தொழில் ஆரம்பித்தோம். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷ காலமெல்லாம் ரொம்ப படாத பாடுபட்டோம். வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கு செலவுக்கு பெட்ரோலுக்கு காசு. அந்த கண்டிஷன் தான் போச்சு. எதுக்கடா இந்த தொழிலுக்கு வந்தோங்கிற ஃபீல் எல்லாம் பண்ணிட்டோம் 2 பேருமே, நானும் தம்பியுமே. கம்முனு சம்பளத்துக்கே போயிருந்துருக்கலாம் அப்படின்னு கூட. ஆனால் அதையெல்லாம் மீறி பயங்கரமாக முயற்சி பண்ணேன். எப்படி பண்ணோம்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவோம். தோட்டங்காட்டுக்காரர் எங்கெங்கே சந்தைக்கு காய்கறி வந்துட்டு வருவாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் விசிட்டிங் கார்டு கொடுத்தோம். இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணோம். அப்புறம் தான் அது எங்களுக்கு வேலை லைனாக வர்றக்க ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் அப்படியே சொல்லிட்டு வர்றேன். இது எப்படி சொல்றதுங்க, உங்களுக்கு ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்சியரா அதில் இருக்கணும். ஒரு தொழில் நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே மனசு விட்டுறக்கூடாது. நம்ம கிட்ட தான் மிஸ்டேக் எங்க இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெயின் மிஸ்டேக் நம்ம கிட்ட தான், யாருக்கிட்டையும் குறை தொழக்கூடாது. நம்ம எந்த இடத்துல கோட்டை விட்டோம் அதை நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. புதுசு புதுசா டெக்னிக்கல யூஸ் பண்ணுங்க. கஸ்டமர் என்னைக்கா என்னோட தொழில எந்த வியாபாரம் முறையில இருந்தாலும் கஸ்டமர் நம்மளுக்காக எந்த நேரத்துலயும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா அவங்க திருப்தியா இருக்க மாதிரி நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாவோ, அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுனாவோ நம்ம மூலியமா அவங்க 4 பேருக்கு கூட்டிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு பார்ட்டி காசு கொடுக்கவே மாட்டாரு. ஆனா அவர் நம்மளை உடவும் மாட்டாரு. நாம இல்ல வரவே மாட்டேன்னு கூட சொல்லுவோம், உடவும் மாட்டாரு. ஆனா அவருனால ஒரு 10 வேலை வரும், 10 வேலை பிடிச்சி கொடுப்பாரு. அவர் வேலைக்கு போய் நட்டமாக அந்த மாதிரி நிறைய வரும். இதெல்லாம் என்னோட அனுபவங்க. நீங்க ஒரு தொழில் லாஸ் ஆகுது அப்படின்னா உடனே நம்ம தவறான முடிவுக்கு போகக்கூடாது. எங்க பிரச்சனை நடந்தது அப்படிங்கறத பாருங்க. நம்ம கிட்ட தான் கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்கு. நாம எந்த இடத்துல எதுல கோட்டை விட்டோம், விளம்பரம் பண்றத கோட்டை விட்டோமா, இல்ல அமௌண்ட் ஒரு பொருளுக்கு உண்டான அமௌண்ட் அதிகமா நம்ம அதிகமா வாங்கிட்டோமா, இல்ல தரமான பொருளை கம்மியா கொடுத்துட்டோமா. தரமான பொருளை கம்மியா கொடுத்தாலும் லாஸ் தான், தரமான வேலையை நீங்க கம்மியா செஞ்சீங்கன்னா லாஸ் தான். இந்த மாதிரி நிறைய நடக்கும். இதையெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். ஒரு புதுசா தொழில் பண்றவங்க, நான் வயசுல மூத்தவங்க இல்லை இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிங்க, என்னோட வயசுல புதுசா தொழில் பண்றவங்க ஒரு தோண்டு போகக்கூடாதுங்கிறக்கு வேண்டி இந்த வீடியோல சொல்றேன். அப்படி நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மன கஷ்டம் இதா இருக்குன்னா, நிறைய கோயில் குளம் இருக்குது, நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு போங்க. போய் ஜாலியாக சுத்திட்டு வாங்க. சுத்துற டைம்ல எங்க தவறு நடச்சுங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குதுங்க. இது நம்ம சைடு தான் முதல் தப்பு. தப்பு அப்படிங்கிற நம்ம சைடு ஏற்றுக்கணும். நாம நம்ம போட்டிக்காரன் அவன் இவ்வளோ பண்றான் அதெல்லாம் தப்பு. அவன் பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பான். நாம நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும்.
இது என்னோட அனுபவம் சொல்றேங்க. அப்புறம் ரெண்டாவது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்னைக்கு இந்தியாவில். நாம பார்த்து பண்றோம்னு நினைச்சா நிறைய தொழில் பண்ணலாம். நியாயமான முறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு தொழிலை நியாய தர்மத்தோட பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அது ஒரு மீடியமான வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். பெரிய லெவல் ராக்கெட் அளவுக்கு போகலினாலும் மீடியமான வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். என்னோட அனுபவத்துல இந்த 10 வருஷத்துல நான் கண்கூட பார்த்தது ஒரு மீடியமான வளர்ச்சி. நமக்கு சரியான முறையில் உழைச்சோம்னாலும் கஸ்டமருக்கு என்னைக்கு நம்ம ஃபேவரா எவ்வளவு பண்றோமோ கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கு. அப்புறம் ரெண்டாவது, நீங்க அங்கேயும் எல்லாம் அவ்வளோவெல்லாம் போக வேண்டாங்க. நம்ம தோனி எடுத்துக்குங்க. சிம்பிளா சொல்றேன். தோனி எடுத்துக்குங்க. சின்ன இடத்துல இருந்தா அப்படி இன்னைக்கு எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு அப்படி. ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். அவர் முழு மூச்சா ரொம்ப பிடிச்ச விளையாட்டை பிடிச்சி செஞ்சாரு. இந்த மாதிரி நம்ம தொழில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம எடுத்து செஞ்சோம்னா மட்டும்தான் அந்த தொழில் செய்ய முடியும். அப்புறம் அதுக்குள்ள வீடியோ வேற, ஃபோன் வேற சார்ஜ் போயிடுச்சு. அதனால சரின்ட்டு கொஞ்சம் போட்டு அப்புறம் எடுக்க வேண்டியது போச்சு. இது பாருங்க, புதுசா தொழில் பண்றவங்களுக்கு ஒரு கண்காட்சி கொடிசியாவில் போடுறாங்க. கரெக்டான டேட்டு ஜனவரி 4, 5ன்னு நினைக்கிறேங்க. கொடிசியாவில் போடுறாங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வருது. ஒரு 50,000 1.5 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா முதலீடுல எல்லாம் தொழில் பண்ற மாதிரி நிறைய கொண்டு வந்து போடுறாங்க. போய் பாருங்க. நல்லா நிறைய கத்துக்க முடியும். நம்ம இங்க வந்திருக்கிறதே நிறைய கத்துக்கிறதுக்கு தாங்க. நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாமே சொன்ன மாதிரி காசுல தான் போகுது. முடிஞ்ச வரைக்கும் புதுசு புதுசா கத்துக்குங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். தெரிஞ்ச தகவலை திரட்டி சொல்றேன். அது டிக்கெட் 1000, 1200 பக்கம் வர மாட்டேங்குதுங்க. அவங்களும் கொஞ்சம் டிக்கெட் கம்மியாக கொடுக்கணும். இந்த விலைக்கு கொடுத்தாங்கன்னா போய் பார்க்கறது ரொம்ப சிரமம். ஒரு 300 400 கூட ஓகே. இது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியுது. பாருங்க. அப்படியே புதுசாக தொழில் பண்ற ஐடியா இருக்கிறவங்க போய் பாருங்க. எந்த இடத்துலையுமே மனசு விடாதீங்க. புதுசு புதுசாக டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. தொடர்ச்சியா இருக்கணும். அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா அந்த ஃபீல்டில் இருக்கணும்னா புதுசா கொண்டு வந்துட்டே இருக்கணும். தொழிலுக்குள்ள புது புது டெக்னாலஜி கொண்டு வந்துட்டே இருக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருந்தீங்கன்னா தான் வளர முடியும். வீடியோ அதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. என்னால் முடிஞ்ச என்னோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.